மூர்த்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. இந்த பிடிவி சேனலில் வேத சரங்களுடைய சிறப்பை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யாருன்னு கேட்டால் திருநாவுக்கரசர். கேள்விப்பட்டிருப்பீங்க. திருநாவுக்கரசர்னா ஏற்கனவே ஒரு வீணை இது 4 தேவாரம் அம்பாளுடைய பார்வதியுடைய சிறப்பில் அவர் என்ன துன்பப்பட்டார் என்ற விளக்கத்தை எடுத்து சொல்லியிருக்கோம். போன வீடியோவில் பாருங்க பார்த்து காட்சியாக தெய்வத்துடைய காட்சியை பெறுங்க. இது திருநாவுக்கரசர் பெருமான் அங்கேருந்து பேர் சொல்லிக்கிருக்க. இவங்க தான் திருஞான சம்பந்த வேத பொருள் கைலாச மலையை சுற்றி கொண்டு வந்தவங்க. இவங்கெல்லாம் இங்கே பூமி சரத்துக்கு அனுப்பும்போது பூமி சரத்தை அந்த மலையோடு வராங்க. இங்கே வந்த பிறகுதான் சுரூபம் மாறும். இந்த பூமி சரத்தில் வந்த பிறகு இவங்களுடைய சுரூபங்கள்லாம் ஒரு தலங்களை சுற்றும் போது சுரூபங்கள்லாம் மாறும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடையவர் திருநாவுக்கரசர். இவர் பல்லவ மன்னவன் 6 வயசுலேயே இலங்கைக்கு போனார். சமணரும் கூட இருந்தார். அப்புறம் அங்கே இருந்து, ஏன்னா இந்த மண் சரத்தில் அவங்க சொல்கிறாங்க, கேட்குறாங்க, நாங்கள் பூமி சரத்தில் போயிட்டோம், நாங்கள் இங்கே சிவசிவா என்ற அன்பு சரமாக உங்கள்கிட்ட இருந்து நான் அப்பனே, நாங்கள் இரவில் பகலெல்லாம் சிவசிவா என்று சுற்றிட்டு வரோம், இரவானால் நாங்கள் பூதகணமாகி இந்த லிங்கத்தை மலையை தாங்கிட்டு இருக்கோம், எங்களை அதே ஒரு சந்தோஷமாக இருக்குது, இந்த மண் சரத்தில் எங்களை அனுப்புரிய அப்பனே பகவானே, நாங்கள் என்ன ஆடல் படுவோமோ, நீங்கள் எந்த ஆடல் பட்டாலும் நான் ஆட்கொள்றேன்னு அனுப்புகிறார். அனுப்பிச்சா இவரை பாரு இறங்கி போயிட்டார். இறங்கி அங்கேருந்து வந்தாரா, இங்கே சூழ நோய் கொடுத்தாரு, பல துன்பங்களை அனுப்பிச்சார். இவன் பட்டத்து யானையை வச்சு மிதிக்க விட்டாங்க, சுண்ணாவில் காலில் வச்சு சுட்டாங்க. அப்படின்னா குடிய நாக விஷத்தை எடுத்து அமுதா கொடுத்தாங்க, கருங்கல்ல கட்டி கடலில் தூக்கி போட்டாங்க. எவ்வளோ இதெல்லாம் நம்ம எதுவும் சொல்கிறோம்னா, உலகத்திலே கடவுளுடைய சிறப்பில் போகிறவங்கள்லாம் ரொம்ப கஷ்டம்தான். எந்த வடிவமாக இருந்தாலும் இறைவனுடைய மனசை திறந்துட்டான்னா அவனுக்கு துன்பம் தான். பசிக்க அன்னம் கிடைச்சிடும், கட்ட துணி கிடைச்சிடும். செல்வத்தை தேடி போகிறவனா இறைவனுடைய பாக்கியம் கிடைக்கவே கிடையாது. அதுதான் உண்மை. செல்வத்தை யாரு தேடி இறைவனு பேரை சொல்லி முதல்ல உன் செல்வத்துக்கு பணத்துக்கு அலையிறானா அவன் ஒரு பணத்துக்கு சமம். இறைவனுடைய பெயரை சூடி செல்வத்துக்கு யார் அலையிறானோ அவன் ஒரு பணத்துக்கு சமம். ஏன் இது இருக்குல்ல போல அன்பா என்று அன்பா அப்பா இந்த இறைவனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணு, இறைவனுக்கு நீ ஒரு சாப்பிடு, அப்படி ஒரு அன்பு சரமா கொடுக்கறது, அவங்களா கொடுக்குற ஒரு அன்பு சரம், அது இறைவன் தடுக்க மாட்டான். நீயா கேட்கக்கூடாது, கேட்டி இவ்வளோ கூட அவ்வளோ கூட. இப்போ போகிறது அப்படி நம்ம சொல்லப்பட்டிருக்கல. நம்ம தேவாரம் திருவாசத்துக்கு வந்திருக்கோம். இவர் அந்த துன்பத்தெல்லாம் பட்டு அந்த சுண்ணாம்பு காலையில் வச்சு இவரை சொல்கிறாங்க. ரொம்ப வேதனை தான். வரும்போது அங்கே கேட்டார், பெருமானை கேட்டு தானே வந்திருக்காரு, எந்த துன்பம் வந்தாலும் நீ ஆட்கொள்ளணும், ஆட்கொள்ளுங்க. மாதில் வீணையும் மாலை மதியம் வீசும் தென்றலும் மீங்கிற வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அந்த எரிஞ்சு சுண்ணாம்பு காலை மேலே போயிடுச்சு. இவர் கீழே வந்துட்டாரு. தென்னை மரம்லாம் இருந்து உள்ள இயற்கை காத்து, அப்பேற்பட்ட ஒரு மகிமையை கண்டவர் அதை கண்டு சிரிக்கிறார். ஆனால் எந்த துன்பம் வந்தாலும் பெருமான் ஆட்கொள்றானே அப்படி. ஏன்னா கேட்டுதான் வந்திருக்காங்க. அதுக்கு எடுத்து பாடுறாரு. என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. பூக்கை கொண்டரான் உன் பொன்னடி போற்றில நாகை கொண்டரான் உன்னாமத்தை நல்கினார். நாகை கொண்டரான் நீ நாமத்தை நல்கினார். ஆகையே இறை தேடி தேடி அலைந்து காக்கைக்கே இறையாய் கழிகின்றார்.
ஏ இதோட அர்த்தம் என்னன்னா, சில பேர் தூங்கி ஏந்த உடனே கண்ணை தொலைப்பான். இறைவனுடைய திருநாமத்தோடு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். நீ யாரை போய் ஏமாத்தலாம்? இன்னைக்கு அவனை போய் பார்த்தோம்னா 200 கொடுப்பான், இது கறி வாங்க மீனா ஏதோ ஒன்றாலும் ஆக்கைக்கு அவனு காக்கைக்கு இரையாய் கழிவாரே என்றார். இறைவனுடைய திருநாமத்துடைய சிறப்பு பெரு விளக்கமா இது சொல்லி இந்த காடலில் சொல்லியிருக்காரு திருநாகரசர். அவர் வல்லமை உடையவர், எவ்வளவு துன்பங்களை பட்டிருக்காரு. இன்னும் நிறைய ஒரு புராணத்துல தேவாரத்துல அதிகமா பாடியிருக்காரு. அவருடைய பெருமையை பாருங்க. இந்த பூலோகத்துக்கு வந்து இந்த கருமை நிறையத்தில் வந்திருக்காங்க. இனிமே அவர் தெளிவாகி அந்தந்த திருத்தலத்துக்கு போவாங்க. பெருமான் அவருக்கு கொடுத்த பெருமானுடைய சிறப்பு என்ன? திருவெண்ணியூர், திருகடியூர், திருநாகரசருக்கு கொடுத்த பெருமை, திருவலைத்தூர், திருநல்லூர், திரு ஆவூர், பட்டீஸ்வரம், திருசக்தி முட்டம், பழையாறு, நாதன் கோவில், மருதுநல்லூர், திருகலையநல்லூர், சிவபுரம், அருதிகரைபுதூர், திருநரையூர், நாச்சியார் கோவில், திருவேணத்துறை, திருசேரை, திருசேரை சிவன், திருநாளுமயனம், குடவாசல், ஸ்ரீவஞ்சியம், திருகர வீரம். நாவுக்கரசரை நீ அந்தந்த தலத்துக்கு போ, நாங்கள் எங்கே வருவோம், 4 பேர் நீ ஒன்றா கூடுவீங்க, நான் அவங்க எல்லா தளத்திலையும் இருக்கும். நிறைய இருக்கு. இப்போ இந்த பூமி சரத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ஊர்களை கையை காட்டுறாரு பெருமான். அங்கங்கே தோன்றாரு, அங்கங்கே தேவாரம் திருவாசகத்தை பாடி மகிழ்றாருங்க. இந்த நாவுக்கரசனுடைய திருப்பெருமையை பார்த்தோம். அடுத்து யார் வருவான்னு பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி, நீலாம்பரி, நாராயணி, நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அம்மா சப்ஸ்கிரைப்